மாட்டு, அதாவது அசையும் இடையாகிய கொம்பு வலிமை பெற்றிருத்தல், ஒழுகிய மருங்குல் கொம்பர் உறுதி கொண்டு கொம்பு கொம்பு போன்ற இடை காட்டினார். சல்லாகை போன்றது மயில் வெயில்வல்லி காட்டி. சலாகை என்பது இரும்பு கம்பி. ஆக கொம்பர் உறுதி கொண்டு, கொம்பு போன்ற இடை, அசையும் இடையாகிய கொம்பு போன்ற இடை, உறுதி கொண்டு இருப்ப நாடி வலிமை பெற்றிருக்க ஆராய்ந்த நிலையில நல்களில் சலாகை ஒன்று நாட்டி ஒன்றுரையாத்தன, அழகான இரும்பு கம்பியை பக்கத்தில் நிலைநிறுத்தி கட்டியதைப் போல புல்லிய மயிரின் வள்ளி புடைவனப்பு உமிழ, அதாவது இந்த தெய்வானையுடைய இடை இருக்குது பாருங்கள், அது கொம்பு போல இருக்கிறது. இந்த கொம்பு வலிமை உடையதா என்று ஆராய்வதற்கு ஏற்ப அந்த தெய்வ யானையினுடைய சடை முடி அப்படி கீழே தொங்குது. அது எது போல இருந்தது என்று சொன்னால், இரும்பு கம்பியை பக்கத்தில் நிலைநிறுத்தி கட்டியதைப் போல மென்மையான நெஞ்சில் உள்ள மயிர் தொகுதி விளங்கியது. அம்மாவோடு மயில எப்படி கீழே போட்டிருக்காங்க. அது எப்படி இருந்ததுன்னு ரொம்ப அழகுபட காட்டுகிறார். அம்மாவுடைய அந்த கொம்பு சிறிய இடையாக இருக்கிறது. அந்த கொம்பு வலிமை உடையதா இல்லையா என்பது ஆராய பக்கத்துல ஒரு இரும்பு கம்பியை வைத்ததை போல அந்த மெல்லிய இடைக்கு பக்கத்துல அப்படியே மயிர் தொங்குகிறான். ஒல்கிய மருங்கில் கொம்பர் உறுதி கொண்டு இருப்ப நாடி நல்களில் சலாகை ஒன்று நாட்டி ஒன்றுரை யாத்தன, புள்ளிய மயிரின் வள்ளி புடைவன பூ உமிழ, அழகு வெளிப்படும் மணிகள் பதித்த மணிபடத்தை இடையிலே அணிந்தாள். பல்கிய பருமக்கோவை பயிற்றினள் அல்குல் மாட்டு, அப்படி அந்த மணிபடத்தை இடையிலே அணிந்தார்கள். 100வது பாடல். பாடகம் அணிந்து செம்பொற்கிண்கிணி பாதசாலம் செடுயர் மணி செய்வொன் நூபுறம் புறவடியில் சேர்த்தி தோடவள் கமலம் வென்ற தூயவுள் அடியில் சேர்க்க வீடுயர் பஞ்சியூட்டி பெரிது வந்திரஞ்சி நின்றாள். அதாவது பாடகம், கிண்கிணி, பாதசாலம், நூபுரம் முதலிய ஆபரணங்களை காலில் அணிந்தார். பாடகம் அணிந்து செம்பொற்கிண்கிணி பாதசாலம் சேடுயர் மணி செய்பொன் நூபுற வடியில் சேர்த்தி, நூபுரம் முதலிய ஆபரணங்களை எல்லாம் அடியில் சேர்த்தி காலிலே அணிந்தார். தோடவிள் கமலம் வென்ற தூயவுள் அடியில் சேர்ப்ப, செந்தாமரையை வென்ற தூய உள்ளங்காலில் செம்பஞ்சு குழம்பை ஊட்டினார். தோடவிள் கமலம் வென்ற தூயவுள் அடியில் சேர்ப்ப வீடுயர் பஞ்சியூட்டி பெரிது வந்து இறங்கி நின்றாள். அப்படி செந்தாமரையை வென்ற தூய உள்ளங்காலில் செம்பஞ்சு குழா உள்ளடியில் சீர்ப்ப வீடுயர் பஞ்சியூட்டி செம்பஞ்சு குழம்பை ஊட்டினார். பெரிது உவந்து இறங்கி நின்றாள். இந்த செய்த ஒப்பனைக்கு இடம் கொடுத்த தெய்வ யானையை மகிழ்ந்து வணங்கி நின்றாள். ஆக திருமுடி முதலா பாதத்துல உள்ள செம்பஞ்சு குழாம்பு பூசிய வரை உடம்பு அந்த அணிகலன் சூட்டி அழகுபடுத்தியதை மிக அருமையாக
கச்சியப்ப முனிவர் இதுல காட்டுகிறார். கடைசி எல்லாம் செய்த பிறகு அப்படி வணங்கி இன்றைக்கும் ஒரு மரபு உண்டு. கோவில்களில சிவலிங்கத்துக்கு, விநாயகருக்கு, முருகருக்கு இவர்களுக்கெல்லாம் நாம் திருமஞ்சனம் செய்து, ஒற்றாடை செய்து, திருநீரை இட்டு, சந்தனம் குங்குமம் வைத்து, மாலை சாற்றி அந்த அழகு ஒப்பனை செய்வோம். ஒப்பனை செய்த பிறகு ஒப்பனை செய்த அவர் ஒப்பனை செய்தவர் கடைசியா சுவாமி அப்படி தோல்வி, சுவாமி தங்களுடைய திருமேனிக்கு ஒப்பனை செய்யக்கூடிய சிவபுண்ணியத்தை தாங்கள் கொடுத்தீர்கள் என்று வணங்கும். அது மாதிரி தூய உள்ளடியில் சேர்ப்ப பீடுயிர் பஞ்சியூட்டி பெரிது உபந்து இறைச்சி நின்றாள். அப்படியே மனமுருக வணங்கி அழுது இன்னவாரெல்லாம் தெய்வ யானையை லக்குமிதான் துண்ணிவானனி அணிந்துளி தோகை மாமயிரோன் மன்னு மாநகர் வலம் வர வலித்தனன் அறிந்து பண்ணுவானவராதியோர் படர்ந்து முன்னின்றார். இன்னவாரெல்லாம் தெய்வ யானையை லக்குமிதான் துண்ணிவானனி அணிந்துளி இப்படி தெய்வ யானையை லக்குமி ஒப்பனை செய்தாள். ஒப்பனை நடந்து கொண்டுள்ள காலத்தில் துண்ணி வாழனி அணிந்து அழித்து தோகை மாமயிலோன் அப்படி ஒப்பனை நடந்து கொண்டிருக்கிற காலத்தில மயிலை வாகனமாக உடைய மயிலூர்தி முருகப்பெருமான் மயிலை ஊர்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மாநகர் பேரூர் நகரை பலம் பெற கருதினார். பலம் பெற பலித்தனன் அறிந்து இதை அறிந்த தேவர்கள் பண்ணுவானவர் ஆதியோர் படர்ந்து முன்னின்றார். இதனை அறிந்த தேவர் முதலியோர் முருகப்பெருமான் முன்னால வந்து நின்றார்கள். இதுல பலித்தனன் ஒரு சொல்லுகிறது பாருங்க, அது அவன் உள்ளத்துக்குள்ளே கருதியதை காட்டுகிறது. இன்னவாரெல்லாம் தெய்வ யானையின் லக்குமிதான் துண்ணிவானனி அணிந்துளி தோகை மாமயிலோன் மன்னு மாநகர் பலம் பரபலித்தனம் அறிந்து பண்ணுவானவர் ஆதியோர் படர்ந்து முன்னின்றார். அப்படி எல்லாம் தேவர்கள் எல்லாம் முன்னின்றார்கள். அப்படி முன்னின்ற பகுதியை காட்டுகிறார். யாராரு முருகப்பெருமான் மாப்பிள்ளையாய் பலம் வருகிற பொழுது உடன் வருகிறார்கள். 102வது பாடல். எட்டு மாதிரக்கயங்களும் எழில் ஈயும் பனிப்ப கட்டுவார் முரசாதிகள் இயம்பின கதிர்கள் விட்டுவார் கொடி விசும்புடை அகலோடு தூர்ந்த முட்டிலா நிழல் பரப்பின முழுமதி கவிகை. ரொம்ப அழகுபட இந்த பகுதியில 8 திக்குகளிலே உள்ள யானைகள் மேகம் நடுங்கச் செய்யக்கூடிய முரசுகள் முழங்கின. 8 மாதிர கயங்களும் எழிலியும் பணிப்ப கட்டுவார் முரசு ஆதிகள் இயம்பின. ஆக மேகங்கள் நடுங்கச் செய்யும் கட்டப்பட்ட முரசுகள் முழங்கின. 8 திக்கிலே உள்ள யானைகள் எல்லாம் வந்து நின்றன. கதிர்கள் விட்டு வார்கொடி விசும்புடை அகடலாம் தூர்த்த கதிர் விட்டு வார்கொடி ஒளிவிடும் நீண்ட கொடிகள் ஆகாய இடங்களை மறைத்தன. முட்டிலா நிழல் பரப்பின
முழுமதி கவிகை சந்திரவட்ட குடைகள் குறையாமல் முருகப்பெருமான் மணமகன் ஊர்வலம் வருகிற பொழுது அது நிழல் செய்த ரொம்ப அருமையா காட்டுறார் பாருங்க. 8 மாதிர கயங்களும் எழிலியும் பனிப்ப கட்டவார் முரசாதிகள் இயம்பின கதிர்கள் விட்டு வார்குடி விசும்புடை அகடொலாம் தூர்த்த முட்டிலா நிழல் பரப்பின முழுமதி கவிகை. சந்தனவட்ட குடைகள் குறையாமல் நிழல் செய்தன. கவரி துள்ளின 103வது. அசைந்தன கால் செய்வட்டங்கள் துவள மின்னிடை மாதரார் தொடங்கினர் ஆடல் உவரியின் அமிழ்து என பரந்தன உயர் பாடல் இவர் பெருஞ்சனம் விளக்கினர் ஏத்து வேத்திரத்தோ. கவரி துள்ளின அப்படியே சாமரங்கள் அசைத்தன. கவரி துள்ளின கால் செய் வட்டங்கள் அசைந்தன. கால் என்பது காற்று. காற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஆலவட்டங்கள் அசைத்தன. அதாவது பழைய காலங்கள்ல நிறைய கூட்டம் வருதல் வைக்க சுவாமி திருவீதி உலா வருகிற பொழுது என்னை ஏசியா நடைபெறாத முழுவதும் அனுப்பார்கள். அல்லது ஃபேனா வைக்க முடியும். வீதியில வருகிற பொழுது எந்த விதமான காற்று வருவதற்கும் கூட்டம் அதிகமானால் இருக்காது. அதனால் ஒரு பெரிய ஆலவட்டம்னு இப்படி பாதி முக்காவாசி வளவுல இருந்து ஒரு குச்சியில அப்படி ஆலவட்டம் சேர்த்து அதை இப்படி வீசுவாங்க பாருங்க. இப்படி மேல இருந்து அப்படி வீசு. அது அந்த குச்சி கல் நீள குச்சி. அது அப்படி வீசுகிற பொழுது அப்படியே காத்து. சுவாமிக்கு ஆலவட்டம் வீசுகிற பொழுது ரவுண்டா ஒண்ணு வச்சிருப்பார்கள். அந்த ரவுண்டா வச்சு கைப்பிடி இருக்கும். அப்படி சுவாமி வீசும். இதுக்கு ஆலவட்டம்னு. கால்னா காற்றை அங்க கொடுக்கக்கூடிய ஆலவட்டம். கவரி துள்ளின கால் செய் வட்டங்கள் அசைந்தன. காற்றை வெளிப்படுத்துகிற ஆலவட்டங்கள் அசைந்தன. துவள மின்னினை மாதரார் ஆடல் தொடங்கினர். மின்னலை போன்ற இடையுடைய மகளிர் ஆடலை தொடங்கினார். துவள மின்னிடை மாதரார் ஆடல் தொடங்கினர். மின்னலை போன்ற இடையுடைய மகளிர் ஆடல் தொடங்கினர். உவரியின் அமிழ்து என பரந்தன உயர் பாடல். கடலில் தோன்றிய அமிழ்து போல பல பாடல்கள் அங்கங்கே பாடினார். இவர் பெருஞ்சனம் விளக்கினர் ஏத்து வேத்திரத்தோர். வேத்திரம் என்ற சொல்லுக்கு பிறப்பு என்று பொருள். வேத்திரம் பிறப்பு. வேத்திர படையால் தாக்கி யாரெல்லாம் சுவாமியை பார்க்க போகிறார்களோ அவர்கள் கூட்டம் மிகுதியாக இருந்த கையில ஒரு பிரம்பு வைத்துக் கொண்டு நந்திய பெறுவார். அந்த பிரம்பால இடம் ஒடுங்கி அதுக்கு வேத்திர படைன்னு பேரு. இங்க வேத்திரத்தோர் என்று காட்டு. வேத்திரம் பிரம்பு வைத்திருப்பவர்கள், கையில பிரம்பை கொண்டவர்கள் பெருஞ்சனம் விளக்கினர். நெருக்கிய மக்களை அப்படி தள்ளுங்க 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 என்று குச்சி. அந்த முருகப்பெருமான் வலப்பெறுகிற பொழுது அந்த காட்டுகிற காட்சியை பாருங்களேன். துள்ளின கவரி கால் செய் வட்டங்கள் அசைந்தன. துவரி மின்னிடை மாதரார் தொடங்கினர் ஆடல் தொடங்கினர்.
உவரியின் அமிழ்து என. உவரி கடல், கடல்ல தோன்றிய அமிழ்து போல பரந்தன உயர் பாடல். அப்படியே எல்லாரும் அந்த கீதங்களை அழகாக பாடினார். வேத்திரத்தோர் பெருஞ்சலம் விளக்கினர். கையில பிறப்பை கொண்டவர்கள் நெருங்கிய மக்களை அப்படி விலக்கி விட்டார். அடுத்த பாட்டு. ஒழுகு மும்மதத்தாரையின் உரு பரமரங்கள் முழுகு வெண்கயம் பண்ணி முன் நிறுவினர்பாகல் தொழுகுலத்தவர்க்கு அமுதமாய் சுவைக்கும் வேல்வலத்தோர் குழு வையகம் குதூகலமடைய மேல் கொண்டான். ஒழுகும் மும்மதத்தாரையின் உரு பரமரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மும்மதங்களின் ஒழுக்கில் வண்டுகள் வைத்தன. பிரமம் என்ற சொல்லுக்கு வண்டு என்று பிரயாசில் அளவுபட கண்டு. 8 திக்குகள்ல இருக்கிற யானைகள் வந்தனவா, அந்த யானைகளிலே இருந்து மும்மதங்கள் ஒழுகின. ஒழுகு மும்மதத்தாரையின் அந்த மும்மத ஒழுக்கில் உரு பிரமரங்கள் வண்டிகள் வைத்தன. முழுகு வெண்கயம் பண்ணி முன் நிறுவினர் பாகர். பாகர்கள் வெண்கயம் வெள்ளையானையை ஒப்பனை செய்து முன்னேறினார். பாகர் முழுகு வெண்கயம், வெண்கயம் என்பது வெள்ளையானை, அந்த வெள்ளையானையை பண்ணி நல்லா அழகு செய்து முன்னிறுவினர், முன்னே நிறுத்தினார். தொழுகுலத்தவர்கள் அமுதமாய் சுவைக்கும் வேல் வலத்தோன் குழு வையகம் குதூகலமடைய. தொழுகுலத்தவர், தொழுகுலத்தவர் அடியார்கள், தொழுப்பாய் பணி செய்யக்கூடியவர்கள். தொழுப்பு என்பது அடிமை என்று பொருள். அதனால் அந்த அடியார்களை கச்சியப்ப முனிவர் தொழுகுலத்தவர்கள், தொழுகுலத்தவர்கள் அடியார். அடியார் பெருமக்கள் இறைவனை பார்த்து செல்லுகின்றார். அது திரு ஆவினன்குடியில முருகப்பெருமானை பார்க்க செல்லக்கூடிய கூட்டங்கள்ல முதலாக இருப்பவர்கள் முனிவர்கள். அத முருகப்பெருமானை பார்க்க செல்லுகிற கூட்டத்தை அணிவகுத்து போன பகுதியில முன்னிலையில் நின்றவர்கள் யார் என்றால் கிடையாது. சீரை தைய உடுக்கையர் என்று திருமுருகாற்றுப்படை தொடங்கும். வால் புரைமறை குடியினர் நண்பர்கள் பலவும் பல நாள் சாப்பிடாம என்பெழும் யாக்கையர் என்று அந்த தொழு குலத்தவர்களை நக்கீரர் அடையாளம் காட்டு. தொழு குலத்தவர்க்கு ஆக அடியார்கள் அனுபவிக்கும் இன்னமுது போன்றவர் முருகப்பெருமான். தொழு குலத்தவர்க்கு அமுதமாய் சுவைக்கும் வேல்வலத்தோ முருகப்பெருமான். இவர் அமுதமாக இருப்பதைத்தான் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று மணிவாசக பெருமான். தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். தொழுகுலத்தவர்கள் அமுதமாய் சுவைக்கும் வேல் வலத்தோர். வேலை வலது பக்கத்திலே வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் குழுமு வையகம் குதூகலமடைய.
குழு வையகம் என்பது உலக மக்கள் உலகம் என்று அந்த உலக மக்கள் மகிழ்ச்சி அடையும்படி வெண்கயம் மேல் கொண்டான், வெள்ளை யானையின் மேல் ஏறினான். வெண்கயம் மேல் கொண்டான், இவனை நேர்பவன் இலை என மறுப்பது போல கவலி தூக்கிய 105வது பாடல். முரச்செவி காலள மறிய புவன மேலிது போலிலை என புறத்து உடலம் அவவி மோத்தல் போல் மோந்து மோந்துலாவியது அத்தி. இவனை நேர்பவர் இல்லை என இந்த முருகப்பெருமானுக்கு நிகராக வேறு ஒருத்தர் இல்லை 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 என்று மறுப்பது போல கவரி தூக்கிய முரச்செவி காலள மாறிய. ஆக முருகப்பெருமானை போன்றவர் இல்லை என்று மற்றொரிடத்தில் மறுப்பதைப் போல சாமரையும் யானையின் முறம் போன்ற செவிகளும் காற்றை எழுப்பி இல்லை 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 இல்லை. கவரி தூக்கிய முரச்செவி காலளமறிய. இந்த சாமரை வீசும்போது இப்படி வீசுவார்கள். இவரை போல வேறொருவர் இல்லை இல்லை இல்லை. யானையினுடைய காது பெரிய காது, இப்படி அது சொல்லுச்சு இல்லை 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 என்று காற்று. புவன மேலிது போலிலை, இந்த உலகிலும் மேல் உலகில் இல்லை என்பதை அறிய புறத்துடலம் அவவி மோத்தல் போல் மோந்து மோந்து உலாவியது அத்தி. அத்தி என்பது யானை. இந்த யானை என்ன செய்தது? இந்த உலகத்துக்கு மேல வேற உலகம் இல்லை என்பதை அறிய அந்த தும்பிக்கையால் அப்படி மோந்து மோந்து பார்த்தது. அப்படி மோந்து மோந்து பார்த்து துதிக்கையால் மேலும் கீழும் யானை அசைத்தது. புவன மேல் இது போலிலை என புறத்து உடலம் அவவி மோத்தல் போல். அவாவி என்பது அவவி, இதுக்கு குறுக்கல் விகாரம்னு இலக்கணத்துல பெயர். மேலும் கீழும் யானை அசைத்தது. இந்த தும்பித்தகை பொரியும் பாகடை திரளும் பொற்றுண்ணமும் மலரும் சொரியும் தோயமும் தூவிமும் தொழுதனர் செல்லோர் எரியும் தீபம் ஆங்காங்கு நீரோடு எதிர் சுழற்றி கரியின் பாலுர கவிழ்ந்துளம் கழித்தனர் செல்லோர். பொறி நெற்பொறி, பாகடை வெற்றிலை பால், திரளும் பொற்சுண்ணம் நல்ல தங்க வண்ணத்தில் சுண்ணங்கள், நல்ல பொடிகள், மலரும் சொரியும் தோயம் மலர்களும் மனம் பொருந்திய பனிநீரும் ஆகியவற்றை சொரியும் தோயமும் தூவி முன் தொழுதனர் செல்லோர். நெற்பொறியையும் வெற்றிலை வாக்கும் பொச்சுட்டமும் மலர்களும் மனம் பொருந்திய பனிநீர் ஆகியவற்றை முன் தூவி சிலர் முன்னே வந்து என்று எரியும் தீபம் ஆங்காங்கு நீருடையது சுழற்ற சுடரும் விளக்குகளையும் மணநீரையும் ஆங்காங்கே எதிரிலே சுற்றி கரியின் பாலுர கவிழ்த்து உளம் கழித்தனர் செல்லோ. யானையின் பக்கத்துல கீழே கவிழ்த்து விட்டு மனம் மகிழ்த்தனர் சிலர். சொரியும் தோயம், அதாவது தெளிக்கிற பனிநீர் முறை எழுதினார்.
அப்ப எரியும் தீபமும் நீரோடு ஆளாத்தி எடுத்தனர். எரியும் தீபமும் ஆங்காங்கு நீரோடு எதிர் சுழற்சி. ஒரு தட்டத்துல நீர் வைத்து அதுல மேல வெற்றிலை வைத்து ஒரு கற்பூரம் வைத்து பருக்க வைத்து இப்படி ஆராய்ச்சி எடுப்பார். எரியும் தீபமும் ஆங்காங்கு நீரோடு எதிர் சுழற்சி அப்படி அப்படி ஆராய்ச்சி. கரியின் பாருற கவிழ்ந்துளம் கழித்தனர். யானையின் பக்கத்தில் அந்த ஆராய்ச்சி எடுத்த மனநீரை கவிழ்த்துவிட்டு உளம் கழித்தனர் சில்லோர். இந்த திருப்பாடலில நெற்பொறி, வெற்றிலை வாக்கு, பொற்சுண்ணம், மலர்கள், மனம் பொருந்திய பனிநீர் ஆகியவற்றை முன் தூவி சிலர் முன்னே வந்து வரை பொரியும் பாகடை திரளும் பொற்சுண்ணமும் மலரும் சொரியும் தோயமும் தூவிமும் தொழுதனர் சில்லோர். அப்படி சிலர் வழிபட்டு எரியும் தீபம் ஆங்காங்கு நீரோடு எதிர் சுழற்றி. முருகப்பெருமான் மாப்பிள்ளை வருகிற பொழுது சில வீடுகளுக்கு முன்னால் ஆராய்ச்சி எடுத்தனர். அப்படி அந்த ஆராய்ச்சி எடுக்கிற பொழுது ஒரு விளக்குக்குள்ள நீர் சுண்ணாம்பு, ஒரு வெற்றிலை, அதுல அகல் விளக்கு அப்படி ஏற்றுவதைத்தான் சுடர் எரியும் தீபம். அந்த தீபம் எரிய ஆங்காங்கு நீரோடு எதிர் சுழற்றி. அப்படி தண்ணியில கல்போன எரிய அப்படியே முருகப்பெருமான் பலப்படுகிறார். எரியும் தீபம் ஆங்காங்கு நீரோடு எதிர் சுழற்றி கரியின்பால் உறக்கவிழ்த்து உளம் கழித்தனர். இந்த யானையினுடைய பக்கத்துல அந்த நீரை கீழே கவிழ்த்து விட்டு மனம் மகிழ்ந்தனர் சிலர் என்று இந்த திருப்பாடல் 107வது பாடல். கரும்பின் வார்களை தடித்த பல் கடிகையும் கனியும் சுரும்பும் கோதையும் துப்பி முன்னரைத்தனர் சில்லோர். விரும்பும் ஓகையின் விழுக்கலன் கண்டிகை பெறம் அரும்பும் ஆர்வலர் கழித்தனர் ஆடவர் சில்லோர். கரும்பின் வார்களை தடித்த பல் கடிகையும் கனியும், கரும்பினுடைய சல்லைகளை துண்டுகளாக வெட்டி அவற்றையும் பழம் மாலை ஆகியவைகளையும் யானையின் எதிரே சிலர் தெரிந்தார்கள். கரும்பின் வார்களை தடித்து பல் கடிமையும் கவி சுரும்பும் கோதையும் துப்பி முன் நிறைத்தனர் சில்லோர். அப்படி மாலையவைகள் எல்லாம் யானையின் எதிரில், வெள்ளை யானையின் எதிரில் சிலர். விரும்பும் ஓகையின் விழுக்கலன் கன்னிகை பெறம். கன்னிப்பெண்கள், ஆடவர்கள் சில பேர் ஆபரணங்களை கன்னிப்பெண்களையும் மகிழ்வுடன் தானமாகும். விரும்பும் ஓகையின் விழுக்கலன் கன்னிகை பெறவும் அரும்பும் ஆர்வலர் கழித்தனர் ஆடவர் சில்லோர். ஆடவர்கள் சிலர் ஆபரணங்களையும் கன்னிப்பெண்களையும் மகிழ்வுடன் தானமாகும். வழிமறைப்புடை மறைந்து சற்றே உடல் பயங்கி வெளிதெரிந்துற நோக்கினர் மின்னன சில்லோர். வெளியின் வந்துதம் வாங்கிய வியோகத்தின் பறைத்து களிரெடுத்தலும் கதுமன தாழ்ந்தனர் சில்லோர். இதில் என்ன காட்டுகிறார்? 108வது திருப்பாடல்.
வழி மறைப்பிடை மறைந்து சற்றே உடல் வயங்கி மகளிர் என்ன செய்தார்கள்? சிலர் காற்றை மறைப்பில் மறைத்து நின்று உடலை வளைத்து பார்த்தனர். வழி மறைப்பிடை மறைத்து சற்றே உடல் வயங்கி வெளி தெரிந்துற நோக்கினர். மகளிர் சிலவே காற்று மறைப்பில மறைந்து நின்று உடலை அழைத்து பார்த்தார். வெளியின் வந்ததும் பாங்கிய யோகத்தின் மறைத்து வேறு சிலர் வெளியே வந்து தோழிகளின் நடுவில் மறைத்தனர். வெளியின் வந்து தம் பாங்கிய வியோகத்தின் மறைத்து, பாங்கியர்னு தோழிகள், களிர் எடுத்தலும் கதுமன தாழ்ந்தனர் சென்றோர். யானை வந்ததும் சிலர் விரைந்து வந்து வணங்கினார். வழிமறைப்பு என்பது காற்றுக்காக மறைத்து வைக்கும் தடுப்பு. ஆக மகளிர் சிலர் காற்று அதிகமா வீசுவது தடுத்து வைத்திருந்தார். அந்த மறைப்பில் மறைந்து நின்று உடலை விளைத்து பார்த்தார். வேறு சிலர் வெளியே வந்து தோழிகளின் நடுவில் மறைந்து நின்றார். யானை வந்ததும் விரைந்து வந்து வணங்கினார். வணங்கு நுண்ணிடை பாரம் போர்ந்து ஒழிப்பவர் மான இணங்கு மண்மிசை எரிகதிர் மேகலை இறங்க கணங்குள் வண்டினம் கூட்டுணும் கருங்குள நிகழ்த்து மணங்குள் மாலைகள் பொழிதர வணங்கினர் செல்லோ. வளையக்கூடிய நுண்மையான இடையின் சுமையை பார்த்து நுண்ணிடை பாரம் ஓர்ந்து ஒழிப்பவர், அந்த பாரத்தின் சுமையை போக்குவது போல மான இணங்கு மண்மிசை எரியதில் மேகலை இறங்க, இந்த நிலத்தில் ஒளி பொருந்திய மேகலை பொருந்துமாறு கணங்குள் வண்டி நம் கூட்டுணும் கருங்குளல் நெகிழ்ந்து, வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அவிழ்ந்து மனம் பொருந்திய மாலை கீழே விடுமாறு சிலர் முருகப்பெருமானை வணங்கி. ஆக வளமையும் உண்மையான இடையை சுமந்து பார்த்து அவற்றை போக்குவது போல நிலத்தில் ஒளி பொருந்திய மேகலை பொருந்துமாறு வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அவிழ்ந்து மனம் பொருந்திய மாலை கீழே விழுமாறு மாலைகள் பொழிதர சில்லோர் வணங்கினர். அந்த முருகப்பெருமான் வனப்பெருநரபு அந்த வணக்கம் இருந்தது என்று நமக்கு அளவுபட புனிதப்படுவதை காட்டுகிறார் என்று சொல்லி இந்த வணங்கிய பகுதியை பார்த்து கொண்டிருக்கிற சூழலிலே இன்றைய வகுப்பை இந்த அளவில நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா. ஐயா சிவாய சிற்றம்பலம். மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்ல